சற்று முன்பு அனைவருக்கும் ரேஷன் கார்டுகள் ரத்தா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தகவலை பார்ப்பதற்கு முன்பு மறக்காமல் நம்முடைய சமூக கூட்டம் அப்படின்ற சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டுகள் வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே பார்த்திங்கன்னா தற்போது பொருட்கள் ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பும் ஒரு மாதிரியாக தினசான அறிவிப்புகள் பார்த்திங்கன்னா வெளியாகிக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அனைத்து விதமான ரேஷன் கார்டுகளுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. பொருட்களை திரும்ப பார்த்திங்கன்னா பொருட்களை மற்றவர்கள் வாங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுக்கள் ரொம்பவே அதிகமாக பார்த்திங்கன்னா முன்வைக்கப்படுவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ரேஷன் கார்டுகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா ரத்து செய்யப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியாகி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லப்படுகிறது. ரேஷன் கார்டுகளை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான நண்பர்களுக்குமே மிக முக்கியமான ஒரு அறிவிப்புகளாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் ரேஷன் கார்டுகள் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னே சொல்லப்படுகிறது. அனைவருக்குமான ரேஷன் கார்டுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொருட்களை சரிவர வாங்கிறது கிடையாது, சரியாக யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்படின்னா கண்டிப்பாக 100% பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அனைவருக்குமே ரேஷன் அட்டைகளை பொறுத்த வரைக்கும் மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளை பொறுத்த வரைக்கும் ப்ளீஸ் தயவு செஞ்சு பொருட்களை வாங்காமல் விட்டுறாதீங்க. ஓகேங்களா, நம்ம மட்டும் பொருட்களை ஒரு வேளை வாங்காமல் போனால் நிச்சயமாக படு தோல்வியை பார்த்திங்கன்னா பெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் அனைவருக்குமே ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையிலே ரேஷன் கார்டுகள் அனைவருக்கும் ரத்து என்ற ஒரு சூழல் மாறுகிறதா அல்லது மாறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் பார்த்திங்கன்னா இருக்குமா அப்படின்றதுமே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. 2024 நாடாளுமன்ற